விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதி வருது. விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னு சுருக்கமான ஒரு முறை சொல்றேன். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த நாட்கள்ல நள்ளிரவு 1:30 மணில இருந்து காலையில 10:30 மணி வரைக்கும் உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர். அந்த நேரத்துல அதாவது கோவில் திறந்த பிறகு பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த கொடிமரத்தோட சேர்த்து கருவறையை 27 சுற்றி வந்து வழிபாடு பண்ணணும். கையில 27 பூ வச்சுக்கணும். அது ஒரு எண்ணிக்கைக்காக தான். நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு சுற்று முடிச்ச உடனே அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு பூவை வைங்க. இப்படி யார் ஒருவர் தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய செல்வ வளம் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லா விதமான உயர்வுகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து நம்பிக்கையோட பண்றவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த முறை நான் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடின் போது நான் என்ன பாசுரம் சொல்லி வழிபாடு பண்ண போறேன் அப்படின்றதை இப்ப உங்களுக்கு சொல்றேன். திருவுக்கும் திருவாகிய செல்வா, தெய்வத்துக்கு அரசே, செய்ய கண்ணா, உருவ செஞ்சுடர் ஆழி வல்லானே, உலகுண்ட ஒருவா, திரு மார்பா, ஒருவர் காட்சி உய்யும் வகை என்றால் உடனின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி திஞ்சிட அஞ்சி நின் அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே.